திருச்சியில் மலேசிய பொண்ணு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி புளிக்குழம்பு. வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போது இது கூடவே சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் இன்னும் கூடுதலான ருசியை கொடுக்கும். இப்போது இது கூடவே நம்ம பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முள்ளங்கியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டு இதை ஒரு மூடியை போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள், மல்லித்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூளையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதில் நறுக்கி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 நிமிஷம் முன்னாடியே புளியை ஊற வச்சுட்டேன். இப்போ அந்த புளி கரைச்சலையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ அதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் சிறிய துண்டு மாங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் அதிகமாக சேர்க்க வேணாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம இதில் புளி கரைச்சலை சேர்த்துருக்கோம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முள்ளங்கி புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் மல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.